வணக்கம். என் பெயர் புவனேஸ்வரி. நான் தனலட்சுமி பள்ளியில் பணிபுரிகிறேன். இன்று 10ஆம் வகுப்பு அணிகள் பாடம் பார்க்கலாம். அணிகள்னா சரி, ஒரு கிளாஸ்ல 10 பேர் இருக்கும். லைனா உட்கார வைக்கணும். எப்படி உட்கார வைக்கலாம்? இப்படி லைனா உட்கார வைக்கலாம். இந்த மாதிரி உட்கார வைக்கும்போது ஃபர்ஸ்ட் 1 2 3 லைனா உட்கார வைக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் காலம். இது வந்து 1 2 காலம் 1 காலம் 2 காலம் 3 இந்த மாதிரி 10 பேர். இந்த மாதிரி இருக்கும்போது இது ஒரே ஒரு வரிசை தான். அதனால இதை ஒரு ரோ 10 காலம்னு சொல்றோம். இது இந்த மாதிரி உட்கார வைக்காம இந்த லைன்ல உட்கார வைக்கிறோம்னா இது R1 R2 R3 ரோ வரும். காலம்ல ஒரே காலமா தான் உட்கார வச்சிருக்கோம். இந்த ரோவை வந்து நிறைன்னு சொல்றோம், காலம் வந்து நிரல்னு சொல்றோம். அப்பதான் இந்த வரிசை அமைப்பா வரும். இந்த மாதிரி அடுக்கு செவ்வக அடுக்கு அமைப்பா அழைக்கிறது பேர் தான் அணிகள். செவ்வக அடுக்கு அமைப்பு. இது ஃபர்ஸ்ட் ரோ A11 சொல்றோம். இந்த பிளேஸ் என்னுடைய இடம். இது ஃபர்ஸ்ட் ரோ எல்லாமே. அடுத்தது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட், ஃபர்ஸ்ட் ரோல தேர்ட், ஃபர்ஸ்ட் ரோல ஃபோர்த், அந்த மாதிரி n வரைக்கும் எத்தனை வேணா போட்டுட்டே போகலாம். அதே மாதிரி இது செகண்ட் ரோ. செகண்ட் ரோல 1ல இருந்து இதே மாதிரி n வரைக்கும் இருக்காங்க. இந்த மாதிரி அழைக்கிறதுக்கு பேரு சதுர அமைப்புன்னு பேரு. இந்த மாதிரி எத்தனை வேணா போடலாம், இவ்வளோ வேணா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுல ஒவ்வொரு இந்த பிளேஸ் தான் A11 ஃபர்ஸ்ட் ரோல ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கவங்க, இது ஃபர்ஸ்ட் ரோல செகண்ட் காலம்ல இருக்கவங்க. இங்க நடுவில் வரும்போது 4வது வரிசையில 3வது காலத்துல யார் இருக்காங்க, என்ன நம்பர் இருக்கு, இந்த மாதிரி கண்டுபிடிக்கிறது. இதை வச்சுட்டு நம்ம கூட்டல் கழித்தல் பெருக்கல் எல்லாம் பார்க்கலாம். இங்க 2 ரோ. இது காலம் 1 காலம் 2, இது R1 R2. இதை மட்டும் போட்டோம்னா இது 2 into 2 மேட்ரிக்ஸ். 2 காலம் 2 வரிசை, 2 ரோ 2 காலம், 2 into 2 மேட்ரிக்ஸ். இது கூடவே இன்னொரு காலம் சேர்த்தோம்னா C3 சேர்த்தனோம்னா இதுக்கு பேரு 2 into 2 ரோ தான் இருக்கு. 2 into 3 காலம், 2 into 3 வரிசை. இந்த மாதிரி வரிசை இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம். இது அடுத்தது 2 into 4 வரிசை, அடுத்தது 2 into 5. அடுத்து இதை எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இங்க இந்த R3னா இது 3 into 2 மேட்ரிக்ஸ். 3 into 2னா 3 ரோ 2 காலம். அதே 2 into 3னா 2 ரோ 3 காலம். ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் புரியணும். முன்னாடி இருக்கிறது ரோ, பின்னாடி இருக்கிறது காலம். முன்னாடி இருக்கிறது நிறை. இதுதான் ரோன்னு சொல்றோம். நிரல் காலம். இந்த மாதிரி எவ்வளவு மேட்ரிக்ஸ். இதுல மேக்சிமம் என்ன மேட்ரிக்ஸ் போடலாம்? இங்க இருந்து 1 2 3 7 இருக்கு. 7 4, மொத்தம் 4 வரிசை. 4 into 7 மேட்ரிக்ஸ் மேக்சிமம் ஒரு கேலண்டர்ல நம்மளால எழுத முடியும். அணிகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ். ஃபர்ஸ்ட் நிறை அணி. நிறை அணினா ரோ மேட்ரிக்ஸ். ரோ மேட்ரிக்ஸ்னா என்னன்னா இல்ல ஒரு ரோல மட்டும் நம்பர்ஸ் இருக்கும். இந்த வரிசை வந்து ஒரே ஒரு ரோ 4 காலம், 4 நம்பர்ஸ் இருக்கிறதுனால இது 4 காலம். 1 into 2 1 into 4 வரிசை, 1 into 4 வரிசை. நிரல் அணி. நிரல் அணினா என்னன்னா காலம்ல மட்டும் நம்பர்ஸ் நீளமா இருக்கும். அப்ப இது வந்து 2 ரோ ஒரே ஒரு காலம், 2 into 1 வரிசை. சதுர அணி ஈக்குவலா இருக்கும். ரோவும் காலமும் ஈக்குவலா இருக்கும். 2 வரிசை 2 காலம். 2 into 2 மேட்ரிக்ஸ். இது 3 into 3 மேட்ரிக்ஸ். இப்ப இதை வந்து சதுர அணின்னு சொல்றோம். இந்த மாதிரி 4 into மேட்ரிக்ஸ் 5 into 5 போட்டுட்டே போலாம். இந்த சதுர அணியில இந்த முதன்மை எண்கள் வந்து A11 A22 A33. இப்ப A11ன்றது இந்த மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் 1, ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல 1. இதுல A22 5, இதுல A33 வராது. இங்க A3 தேர்ட் ரோல தேர்ட் காலம் 5. இந்த மாதிரி ஒவ்வொரு நம்பரும் எந்த பிளேஸ்ல எது இருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். இந்த சதுர அணியில மட்டும் ஒரு ரோ வந்து அணியே இந்த மாதிரி குறிக்கிறோம். ஸ்மால் a I j. ஐன்றது ரோ, ஜேன்றது காலம். ஐன்றது ரோ, ஜேன்றது காலம். 2 சமமா இருக்கிறது தான் சதுர அணி. 2 ரோ 2 காலம் இந்த மாதிரி சமமா இருக்கிறது சதுர அணின்னு சொல்றோம். இப்ப ஒரு அணியில மூளைவிட்ட எண்கள் மட்டும் இருக்கும், மற்ற நம்பர்ஸ் எல்லாம் 0 இருக்கும். இந்த மாதிரி மூளைவிட்டத்துல மட்டும் நம்பர்ஸ் இருந்தா அதுக்கு பேரு டயகனல் மேட்ரிக்ஸ், மூளைவிட்ட அணி. சதுர அணியில தான் சொல்ல முடியும் இந்த மாதிரி மூளைவிட்ட அணி.
இப்போ திசையிலி அணி, திசையிலின்னு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ். ஸ்கேலார்னா என்னன்னா இந்த மூலைவிட்டம் எண்கள் மட்டும் ஒரே மாதிரி நம்பர்ஸ் இருக்கும், மற்ற இடம் ஜீரோஸ் இருக்கும். இதுக்கு பேரு ஸ்கேலார் மேட்ரிக்ஸ், திசையிலி அணி. சமணி, சமணி அல்லது அழகு அணி. அழகுனா இந்த மூலைவிட்ட எண்கள் மட்டும் 1 1 தான் இருக்கும், மற்ற நம்பர்ஸ் 0 இருக்கும். அதே மாதிரி இது 2 into 2 மேட்ரிக்ஸ். I2னா 1 0 0 1. I3 மேட்ரிக்ஸ் 1 0 0 0 1 0 0 0 1. 3 into 3 மேட்ரிக்ஸ். சமணி அணி, ஐடென்டி மேட்ரிக்ஸ். நமக்கு நிறைய I2ன்னு போட்டோம்னா நம்மளே எழுதிக்க வேண்டியதான். 1 0 0 1. I3னா 1 0 0 0 1 0 0 0 1. டைப்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்ல 7th பூஜ்ய அணி, ஜீரோ மேட்ரிக்ஸ். வெற்று அணி, நல் மேட்ரிக்ஸ். எல்லா நம்பர்ஸும் 0 வந்தா அது ஜீரோ மேட்ரிக்ஸ் சொல்றோம். 2 into 2 மேட்ரிக்ஸ்னா 4 0 இருக்கும். 3 into 3 மேட்ரிக்ஸ் 3 3 3 0 வரும். அடுத்தது 8th நிறை நிரல் மாற்று அணி. நிறை நிரல் மாற்று, நிறைய நிரலா மாற்றுறது, நிரல நிறையா மாற்றுறது. டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்தா அதை எப்படி டிரான்ஸ்போஸ் பண்றது, இந்த டீன்றது தான் ஏ டீன் போட போறோம். நிறை நிரல் மாற்று அணி. வெறும் டீ போட்டோம்னா அதுக்கு அர்த்தம் நிறை நிரல் மாற்று அணி. ஏன்னு ஒரு அணி இருக்கு, இதுல 1 4 3 9 12 5 6 8 7 2 10 20. இது 3 into 4 மேட்ரிக்ஸ். 3 rows 4 columns. இதை எப்படி நிறை நிரல் மாற்று அணியா மாத்துறது? இது மாத்தும் போது 4 rows வந்துடும், 3 columns வந்துடும். ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஃபர்ஸ்ட் காலம்ல அரேஞ்ச் பண்ணும். 1 4 3 9. அடுத்தது 12 5 6 8. அடுத்தது தேர்ட் ரோ 7 2 10 20. இப்போ 4 into 3 மேட்ரிக்ஸ். இதே மாதிரி 3 into 2 மேட்ரிக்ஸ். 3 rows இருக்கு, இதுல 2 columns இருக்கு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணும் போது 2 into 3 மேட்ரிக்ஸா மாறிடும். இப்போ 1 5 ஃபர்ஸ்ட் காலம்ல வந்துடும், 8 9 செகண்ட் காலம், 4 3 தேர்ட் காலம். இது 2 into 3 மேட்ரிக்ஸ். இது டிரான்ஸ்போஸ் டீனா நிறை நிரல் மாற்று அணி. இது 9th முக்கோண அணி, ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ் என்னன்னா ஒரு ட்ரையாங்கிள் சைடு மட்டும் நம்பர்ஸ் இருக்கும், இன்னொரு பக்கம் 0 இருக்கும். இது அப்படியே ஒரு ட்ரையாங்கிள் போடலாம். வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள்ல ஒரு நம்பர் இருக்கும், மீதி எல்லாம் 0வா இருக்கும். இது மேல் முக்கோண அணி, இது கீழ் முக்கோண அணி. அடுத்தது எதிரணி. எதிரணினா அணிகளுடைய ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குன்னா இதுல இருக்க நம்பர்ஸ்ல பிளஸ் நம்பர்ஸ் எல்லாம் மைனஸ் ஆகும், மைனஸ் நம்பர் எல்லாம் பிளஸ்ஸா மாத்துறது எதிரணி. எதிர்னா ஏ, பிளஸ் ஏன்னா மைனஸ் ஏ, மைனஸ் ஏ கொடுத்தோம்னா பிளஸ் ஏவா மாத்துறது. ஏ 2 -4 9 5 -3 -1. இப்ப இதை வந்து எதிரணியா மாத்துறோம். மைனஸ் ஏ, மைனஸ் ஏன்னா இங்க இருக்க 2 -2 +4 -9 -5 +3 -1 வந்து +1 மாறி. 3.16ல ஃபர்ஸ்ட் சம். ஏன்ற ஒரு அணி. இதுல வந்து ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட் ரோ, தேர்ட் ரோ, ஃபோர்த் ரோ, 4 ரோ இருக்கு. அதனால ரோ 4, காலம் 1 2 3 4, இது 4 இருக்கு. 4 into 4 மேட்ரிக்ஸ் சதுர அணி. இப்ப இதுல உறுப்புகளின் எண்ணிக்கை மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்றாங்க. இப்ப 4 into 4 எத்தனை? 16. 16 உறுப்புகள் 16. அடுத்தது அணியின் வரிசை. இதுதான் 4 into 4 மேட்ரிக்ஸ் சதுர அணி. இப்ப இதுல ஒவ்வொரு நம்பர்ஸும் கண்டுபிடிக்கணும். A to 2 செகண்ட் ரோல செகண்ட். இது இங்க எழுதிக்கலாம். R1 R2 R3 R4. இதே மாதிரி C1 C2 C3 C4. இப்ப A to 2ன்றது ரெண்டாவது ரோல ரெண்டாவது காலம். இப்ப ரூட் 7. அடுத்தது 2 3 செகண்ட் ரோல தேர்ட் காலம், ரூட் 3/2. அடுத்தது 3 4 தேர்ட் ரோல ஃபோர்த் 0. அடுத்தது ஃபோர்த் ரோல தேர்டு, ஃபோர்த் ரோ இதுல தேர்டு -11. அடுத்து ஃபோர்த் ரோ ஃபோர்த் காலம் 1. 18 உறுப்புகள் உள்ள அணி எத்தனை விதமான வரிசைகள் எழுத முடியும்? இப்போ ஒரு ரோ 18 காலம், அதுல 18 ரோ ஒரு காலம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்த 2 2 பிரிச்சோம்னா 2 into 9
9 இன்ட்டு 2 வேறு 3 இன்ட்டு 6 6 இன்ட்டு 3. இதில் ஒரு அணி 6 அப்படின்னா இன்னொரு அணி 3 இருக்கும். ஒரு அணி 6ன்னா 3 இன்ட்டு 6 ரோ. இந்த மாதிரி இத்தனை விதமாக தான் உட்கார முடியும், வேறு வழியில் உட்கார வைக்க முடியாது. எத்தனை வரிசைங்கன்னா 1 இன்ட்டு 18 18 இன்ட்டு 1, இவர் 2 இன்ட்டு 9 9 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 6 3 6 இன்ட்டு 3. அடுத்து தேர்டு ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. √7 மைனஸ் 3 மைனஸ் √5 2 √3 மைனஸ் 5. இப்போ இதில் கொஸ்டின் என்னன்னா மைனஸ் ஏயின் நிறை நிரல் மாற்று அணி காண்க. ஸ்ட்ரெயிட்டா நிறை நிரல்னு கேட்கல, மைனஸ் ஏ. இதை கவனிக்கணும், இந்த மைனஸை கவனிக்காம அப்படியே ஆன்சர் எழுதுனா தப்பாயிடும். மைனஸ் ஏ ஃபர்ஸ்ட் மைனஸ் ஏ எழுதிக்கணும். மைனஸ் ஏன்னு என்ன? எதிரணி. இதுக்கு எல்லாம் நம்பர்ஸ் சிம்பிள்ஸ் மட்டும் மாற்றணும். பிளஸ் எல்லாம் மைனஸ் -3 +3. அடுத்தது மைனஸ் பிளஸ் எழுதணும். -2 இது -√3 இது பிளஸ். இப்போ இதை நிறை நிரல் மாற்று அணினா டிரான்ஸ்போஸ். ரோவை காலமாகவும் இது மொத்தம் 3 ரோ 2 காலம். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ரோ எடுத்து காலமாக மாற்றணும். -√7 3 இங்கே வந்துடணும். அடுத்தது √5 -2 -√3 5. இது வந்து 2 இன்ட்டு 3 மேட்ரிக்ஸ். ஆப்ரேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பயிற்சி 3.17 ஃபர்ஸ்ட் A 0 4 9 அது 8 3 7. இப்போ இதில் B 7 3 8 1 4 9. இப்போ A மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன செய்ய சொல்றாங்க? B மைனஸ் 5A. B மேட்ரிக்ஸ் அப்படியே எழுதிக்கணும். 7 3 8 1 4 9 மைனஸ் 5A. 5 வெளியில போட்டு A மேட்ரிக்ஸ் எல்லாம் எழுதணும். 0 4 9 8 3 7. இந்த 5ஆல இந்த A மேட்ரிக்ஸ் ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிக்கணும். 5 இன்ட்டு 0 0, 5 4s are 20, 5 9s are 45, 8 40, 5 15, 5 35. இந்த B மேட்ரிக்ஸ் B 7 3 8 1 4 9. இந்த மேட்ரிக்ஸ்லேருந்து இதை கழிக்கணும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக எழுதிக்கலாம். 7 மைனஸ் 0 7 மைனஸ் 0. அடுத்தது 3 மைனஸ் 20 8 மைனஸ் 45 1 மைனஸ் 40 4 minus 15 9 minus 35 7 minus 0 7 3 minus 20 minus 17 8 minus 45 45ல 8 கழிச்சிட்டோம்னா 37 minus 37 minus 37. 40ல 1 கழிச்சிடணும். minus 39. 15ல 4 கழிச்சிடணும். minus 11. 35ல 9 கழிச்சினா 26 minus 26. செக் பண்ணுங்க. 7 minus 0 7. 3 minus 20ல போச்சுன்னா minus 17, 45ல 8, minus 37, minus 39, 15ல 4, minus 11, 35ல 9 போயிடும், minus 26. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. 2 சமம் சமணி அணி, ஒவ்வொரு பிளேஸும் சமம். x minus 3 3x minus z x plus y plus 7. x plus y plus z. இப்போ ஃபர்ஸ்ட் x minus 3 அந்த இடத்துல அதுக்கு நேரா இருக்கிறது x minus 3க்கு நேரா 0, x minus 3க்கு நேரா 1.
அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இந்த -3 இந்த சைடு வந்தால் +3 1 + 3 எக்ஸ் ஈக்குவல் டு 4 ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் எக்ஸ் வேல்யூக்கு தெரிஞ்சிருச்சு இப்போ இதை 3x - z 3x - z equal to 0 x க்கு மதிப்பு 4 3 into 4 minus z equal to 0 3 into 4 12 minus z equal to 0 அப்போ minus z equal to -12 அப்போ z equal to 12 z வேல்யூ கழிச்சு அடுத்தது இந்த ரெண்டு வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா y வேல்யூ கண்டுபிடிக்கலாம் இதில் கொண்டு வந்து கூட போடலாம் x plus y plus 7 x plus y plus 7 இதுக்கு நேராக இங்கே என்ன இருக்கு 1 ஈக்குவல் டு 1 மேட்ரிக் கரெக்டாக எழுதிட்டோம்னா இப்போ எக்ஸ்க்கு இதில் மதிப்பு போடலாம் எக்ஸ் மதிப்பு 4 ப்ளஸ் ஒய் தெரியாது கண்டுபிடிக்க போகிறோம் ப்ளஸ் 7 ஈக்குவல் டு 1 இப்போ 7 4 ஒய் ப்ளஸ் 11 equal to 1 y plus 11 இந்த சைடு வந்து -9 y is equal to -10 right x equal to 4 y equal to -10 z equal to 12 ஆன்சர் எடுத்து எழுதுங்க x equal to 4 y is equal to -10 z equal to 12 ரெண்டு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏ மேட்ரிக்ஸ் பி மேட்ரிக்ஸ் இதில் வந்து ஏபி ஈக்குவல் டு பிஏ நிறுவுக ஏபியை பெருக்கணும் பிஏ பெருக்கணும் ரெண்டும் சரியாக சமம்ன்றதை ப்ரூவ் பண்ணணும் ஏ மேட்ரிக்ஸ் ஃபஸ்ட்டு எழுதிக்கணும் அடுத்தது பி மேட்ரிக்ஸ் பின்னாடி இப்போ இதில் ஃபஸ்ட் ரோ மேலே ரோ 1 2 இதில் ஃபஸ்ட் காலம் 1 -3 அதே ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் அடுத்தது செகண்ட் ரோ ஃபஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் எழுதிட்டு இதான் படிக்கணும் 1 into 1 அடுத்தது 2 into -3 எழுதிக்கணும் அடுத்தது 1 -2 2 பெருக்கல் 1 3 பெருக்கல் 1 1 பெருக்கல் -3 3 பெருக்கல் -2 1 into 1 ஃபஸ்ட்டு எழுதி முடிச்சுட்டு அப்பன் பெருக்கி போட்டுக்கலாம் 1 -6 -2 + 2 3 -3 -6 plus 1 இப்போ இதை ஆட் பண்ணுறோம் -6 கூட +1 இருக்குது அதனால -5 +2 -2 0 +3 -3 0 -6 +1 -5 ஏபி பெருக்கியாச்சு இது 1ன்னு வச்சுக்கலாம் அடுத்தது பிஏ இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் 1 3 இதே மாதிரி ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம் இப்போ இதை அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுறோம் மல்டிப்ளை பண்ணோம்னா 1 into 1 1 -2 into 3 -6 1 into 2 2 2 into 2 -2 அடுத்த -3 into 1 -3 1 into 3 3 -3 into 2 -6 1 into 1 1 1 -6 -5 2 -2 0 -3 + 3 0 -6 + 1 -5 but BA equal to 2 for 1 and 2 are equal therefore AB equal to BA we have 2 AB equal to BA நிரூபிக்கப்பட்டது important 5 marks தான் நம்ம பார்க்கலாம் A equal to 3 1 -2 2 எனில் A² -5A plus 7I2 equal to 0 இந்த சம்மில் வந்து 3 பார்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து A², செகண்ட் பார்ட் வந்து -5A, தேர்ட் பார்ட் வந்து 7I2. ஒவ்வொன்றா தனியாக கண்டுபிடிச்சிட்டு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் மூணையும் ஆட் பண்ணோம்னா 0 வருதுன்னு ப்ரூவ் பண்ணோம்னா முடியும். ஃபர்ஸ்ட் A² என்ன A into A மேட்ரிக்ஸ் இன்னொரு தடவை A மேட்ரிக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் first row second column first row the second row first column second row second column multiply பண்ணோம் 3 3s are 9 1 into -1 -1 3 into 1 3 2 1 into 2 2 -1 into 3 -3 2 into -1 -2 -1 into 1 -1
2 into 2 4. இப்போ இது ஒவ்வொன்றா ஆட் பண்ணுறோம். 9 minus 1 8, 3 plus 2 5, minus 3 minus 2 minus 5, minus 1 plus 4 3. a square கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் பார்ட் minus 5a, minus 5 வெளியில் இருக்கு, a எழுதிக்கிறோம். 3 1 minus 1 2. மைனஸ் 5ஆல எல்லாத்தையும் பெருக்கணும். ஃபஸ்ட்டு 5ஆல கூட பெருக்கிட்டு சிம்பிள்ஸ் போடணும்னா போதும். 15 orange 5 orange 5 2 10. இது இங்கே மைனஸ் இருக்கிறதுனால இதுக்கு மைனஸ் போட்டுருணும். இதுவும் மைனஸ், இதுவும் மைனஸ். இந்த ப்ளஸ், இந்த மைனஸும் ப்ளஸ், இது மட்டும் ப்ளஸ்ஸாக போடும். அடுத்தது 7i2 ஐடென்டி மேட்ரிக்ஸில் 7 மல்டிப்ளை பண்ணணும். 7 into ஐடென்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1. 7 into 1 7, 7 0 0, 7 0 0, 7 into 1 7. இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், செகண்ட் பார்ட் கண்டுபிடிச்சிருக்கோம், தேர்ட். இப்போ 1 plus 2 plus 3 மூணையும் லைனாக எழுதிட்டு மூணையும் கூட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்பர் A11 பிளேஸில் இருக்கிறது 8 minus 15, அதில் 7. அதே மாதிரி செகண்ட் நம்பர் A12 5 minus 5 0. அடுத்தது A21 minus 5 5 0, minus 5 5 0, 3 minus 10 7. இதெல்லாம் ஆட் பண்ணுறோம். ப்ளஸ் நம்பர்ஸ் தனியாக ஆட் பண்ணிக்கலாம். 8 plus 7 15, minus 15 plus 50. 5 minus 5 0, இதுக்கு ஒரு 0 0, minus 5 5 0, இந்த 0 0. 3யும் 7ம் ஆட் பண்ணோம்னா 10 plus 10 minus 10 plus 10 minus 10 again 0, minus 5 15 plus 15 again 0 0 0. இது 0 மேட்ரிக்ஸ், எனவே 0. கொஸ்டின் திருப்பி ரிப்பீட் பண்ணுங்க. a ஸ்கொயர் மைனஸ் 5a பிளஸ் 7i2 ஈக்குவல் டு 0 நிரூபிக்கப்பட்டது. இன்னொரு 5 மார்க்ஸ் சம் பார்க்கலாம். இதில் மேட்ரிக்ஸ் a கொடுத்துருக்காங்க. 5 2 9 1 2 8. என்ன மேட்ரிக்ஸ்? 2 into 3 மேட்ரிக்ஸ். அடுத்து b 1 1 5 7 2 minus 1 3 into 2 மேட்ரிக்ஸ். இதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏபி டிரான்ஸ்ஃபர். ஏபினா ஏபி ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிக்கணும், அதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். இது எல்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடு பிடி பிஏ டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும், ஏவை டிரான்ஸ்போஸ் பண்ணிக்கணும், அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இது ஒவ்வொன்று ஏபி கண்டுபிடிச்சோம்னா ஒரு மார்க். ஏபி ஃபர்ஸ்ட் ஏபி ஆன்சர் வரணும். ஏபி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சோம்னா 2வது மார்க்கு. பி டிரான்ஸ்போஸ் ஒரு மார்க்கு, ஏ டிரான்ஸ்போஸ் ஒரு மார்க்கு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 1. ரெண்டு எல்லாத்தையும் சேர்த்து ப்ரூவ் பண்ணணும். இப்போ நீங்கள் ஏபி ஏ ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ், அடுத்தது பி மேட்ரிக்ஸ். இது 2 into 3 மேட்ரிக்ஸ், இது 3 into 2 மேட்ரிக்ஸ். இப்போ இதில் லாஸ்ட் இந்த 3 and 3 கேன்சல் ஆகிட்டு நமக்கு வர வேண்டியது 2 into 2 மேட்ரிக்ஸாக வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ 5 2 9. இதில் ஃபர்ஸ்ட் காலம் 1 1 5. ஃபர்ஸ்ட் ரோ 5 2 9. Second column 7 2 minus 1. First row முடிச்சிட்டோம். Second row 1 2 8. First column 1 1 5. Second row 1 2 8. Second column 7 2 minus 1. இதை கரெக்டாக எழுதிட்டு மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 5 1s are 5, 2 1s are 2, 9 5s are 45. 5 7s are 35, 2 into 2 4, 9 into minus 1 minus 9, 1 into 1, 2 into 1, 8 into 5, 1 into 1 1, 2 into 1 2, 8 5s are 40. இது மாதிரி 1 7 7, 2 2s are 4, 8 minus 1 minus 8. 5 plus 2 plus 45 52. இப்போ இதில் மைனஸ் நம்பர் 9 இருக்குது. இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 39. 39ல் 9 போயிடுச்சுன்னா 30. இங்கே 1 ப்ளஸ் எல்லாம் ஆட் பண்ணுறது தான் 43. இதில் ஒரு மைனஸ் நம்பர் இருக்குது. 7 plus 4 11. 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. இப்போ இது வந்து ஏபி கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி கண்டுபிடிச்ச பிறகு இது நமக்கு டிரான்ஸ்போஸ் வேணும். அதாவது ரோவை காலமாக மாற்றணும், காலை ரோவாக மாற்றணும். இப்போ ரோ மார்க் பண்ணிட்டோம்னா இந்த ரோவை அப்படியே காலமாக 5 2 52 by 52 30. அடுத்தது 43 3.
இப்போ LHS முடிச்சிருக்கோம். RHS இதில் B டிரான்ஸ்போஸ் இன்ட்டு A டிரான்ஸ்போஸ். ஃபஸ்ட்டு B டிரான்ஸ்போஸ் B மேட்ரிக்ஸை இந்த ரோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமாக மாற்றிடணும், செகண்ட் ரோ செகண்ட் காலம், தேர்ட் ரோ தேர்ட் காலம் மாற்றி எழுதிடணும் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி A இதில் இருக்க ஃபர்ஸ்ட் ரோ ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் காலமாக மாறிடணும், செகண்ட் ரோ ஃபுல்லாக செகண்ட் காலமாக மாறும். இப்போ இது 2x3 மேட்ரிக்ஸ், அது 3x2 மேட்ரிக்ஸ். இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு 2x2 மேட்ரிக்ஸ் தான் வரும். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் காலம், செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம், செகண்ட் ரோ செகண்ட் காலம் கரெக்டாக எழுதிட்டு இதே மாதிரி மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 5 1s are 5, 1 2s are 2, 5 9s are 45. இது மாதிரி 1 into 1 1, 1 into 2 2, 5 8s are 40, 7 5s are 35, 2 2s are 4, minus 1 into 9 minus 9, 7 1s are 1, 7, 2 2s are 4, minus 1 into 8 minus 8. இப்போ இதை ஆட் பண்ண வேண்டியது. எல்லா நம்பரும் ப்ளஸில் இருக்குது. 52 அடுத்தது எல்லாம் ப்ளஸ் தான், அப்படியே ஆட் பண்ணோம்னா 43. இப்போ இதில் மைனஸ் நம்பர் இருக்குது. அப்போ ப்ளஸ் 2 நம்பர் ஆட் பண்ணால் 39, 39ல் 9 போயிடுச்சுன்னா 30, இதில் இந்த 2 ப்ளஸ் 11, 11ல் 8 போயிடுச்சுன்னா 3. இப்போ 52 43 33. RHS பார்ப்போம். RHSும் ரெண்டு சேமாக வந்திருக்கு. therefore LHS equal to RHS. நம்ம என்ன ப்ரூவ் பண்ண வேண்டியது, AB டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு BT AT ஈக்குவலாக வந்திருக்கு, நிரூபிக்கப்பட்டது.